வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்ம உலக நாடுகள்ல பயங்கரமா இப்ப பேசப்பட்டு வர விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் தான். இந்த போர் ஆங்காங்க நடக்கிற சூழ்நிலையில நம்ம பாகிஸ்தான் இருக்கானுங்க பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா போர் ஒண்ண தொடர்ந்து இருக்கானுங்க. இப்பதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிந்தூர் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போரே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில இவனுங்க நம்மளுடைய நெருக்கமான நாடான பிரதர்னு சொல்லப்படுற நாடு இந்தியாவுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். Kabul, Kabul. Kabul? What's the country? India. India? Welcome to Bamiyan City. Thank you. Welcome Kabul, Afghanistan. Thank you. India, Afghanistan, brother. Yes, I know. Shukr. Welcome, bye. Yeah? Okay. No problem. No passport, no maktub. Ijazatnama. Ijazatnama. Bye bye. Shukr. Chai. नहीं Kabul late, but शुक्रिया. 3 hours. 3 घंटा. Okay. Bye bye. देखा आपने मतलब देखा इंडिया सुन के कैसे पूरा उसका वही चेंज हो गया. क्रेजी भाई, मतलब पूरी दुनिया में इंडिया की अच्छे से तो नहीं चल रहा है और अफगानिस्तान அந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா இவங்க ஒரு போரை தொடர்ந்து இருக்கானுங்க. அதுவும் எப்ப தொடர்ந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வருகை வந்திருக்காரு ஜெய்சங்கர் பக்கத்துக்கு. அவர் வருகை தந்த காரணத்தினால இவனுங்க இறங்கி வேலை பார்த்திருக்கானுங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற 200 தாலிபான்களை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அறிக்கையும் வெளியிட்டு இருக்கானுங்க. இதனால அவங்களுக்கு 23 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பாகிஸ்தானுக்கு வேற வேலையே இல்லையாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புதில்ல எல்லாருக்குமே. அந்த கேள்விக்கான காரணங்கள் உண்மையாவே எல்லாருக்குமே தெரிய வரும். அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை 200 தாலிபான்களையும் கொண்டுட்டு அவனுங்க தாலிபான்கள் வைத்திருந்த ஆயுதத்தை எல்லாத்தையுமே இவனு கைப்பற்றி அங்க ஒரு வீடியோவாவே பதிவிட்டு போட்டிருக்கானுங்க. பாகிஸ்தானோட கொடியையும் அவனுங்க பறக்க விட்டுருக்கானுங்க. அந்த வீடியோ முதல்ல நீங்க பாத்துட்டு வாங்களேன்.